Hi, hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னாங்க மசாலா வடைங்க. இந்த கிறிஸ்பியான மசாலா வடை எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இங்கே நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3லேருந்து 4 வரமிளகாய் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான காரத்தை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி ஊற்றாமல் நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். ஊற வச்ச கடலைப்பருப்புலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 4 வெள்ளைப்பூண்டும் எடுத்து துருவி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்திக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்காங்க, அதையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே தட்டி வச்சுருக்க ஒவ்வொரு வடையை இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. நல்லா வடையை நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இதை நாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான மசாலா வடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.